யாருக்காவது சாதிக்கிறதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணாதீங்க, அது தேவனை சோதிக்கிறது. அப்படிலாம் ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார். பெண்ணின்னாளுக்காக அவர் பிள்ளையை பெற்றெடுக்கல, அவள் தேவனுக்காக. இதுல ஒரு பெரிய திருப்பு முனை. நான் இப்பெல்லாம் பேசினேன்னா நேரம் போகிறதே தெரியாது. ஏன்னா கர்த்தர் அவ்வளவு பிரம்மாண்டமான திட்டத்தை வச்சு ஒரு ஸ்திரீயை நெருக்குகிறா. குடும்பத்தை வச்சுதான் வர்றாருமா, வேற யாரையும் வச்சு இல்ல. உங்களை நேசிக்கிற புருஷன் இருந்தாலும் தேவனாக மாட்டா. உங்களை போஷிக்கிற பிள்ளைகளானாலும் அவர்கள் உங்களுக்கு தேவன் அல்ல. தேவன் மட்டுமே தேவன். மனுஷன் மனுஷன். கரங்களை தட்டி பெருமையா அவரை போற்றுங்க. சாதிக்கிறேன்னு யாரும் ஜெபம் பண்ணாதீங்க, அது தேவனை சோதிக்கிறதாயிடும் அப்படின்னு பிரமிளா சொல்றாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கணவனை நீங்க தேவனுக்கு ஈக்குவலா நினைச்சிடாதீங்க, உங்களுடைய பிள்ளைகளை நீங்க தேவனுக்கு ஈக்குவலா நினைச்சிடாதீங்க அப்படின்னு சிஸ்டர் சொல்றாங்க. இங்க எல்லாருக்கும் சாதிக்கணும்னு ஆசை தான். எப்படி எல்லாரும் ஒரு வழியில நம்ம சாதிக்கணும். எதையாவது ஒருத்தர் சரி கல்வியில சாதிக்கணும், ஒருத்தர் தொழிலில் சாதிக்கணும், படிக்கிற பிள்ளைகள் கல்வியில சாதிக்கணும், வளர்ந்தவங்க வியாபாரம் பண்ணி சாதிக்கணும். இப்படி பல சாதனைகள் இருக்குது. நம்மளை சொந்த வீடு வாங்கிட்டு அது ஒரு சாதனை தான். என்ன, சொந்த வீட்டில் இருக்கிறோம், கடன் இல்லாத இருக்கிறோம், அப்படி அதெல்லாம் ஒரு சாதனை தான். என்ன, இதெல்லாம் சாதனையில் ஒன்றும் சேர்த்துக்க கூடாதது ஒன்றும் கிடையாது. சாதிக்கணும்னு எல்லாருக்கும் ஆசை தான். கர்த்தர் ஒரு பைபிள் ஒரு இடத்துல சொல்லியிருக்குது, என்னை சோதித்து அறியுங்கள். எப்படி என்ன சோதித்து அறியுங்கள்னு பைபிள் ஒரு வசனங்குது. இந்த பிரமிளாவுக்கு அதெல்லாம் தெரியாது பொழுது. கர்த்தரை சோதித்து அறியுங்கள், இங்க சோதனை பண்றதே கிடையாது. அவர் எப்படியாப்பட்டவர், அவருடைய பவர் என்ன, கர்த்தருடைய பவர் என்ன, அது எப்படி செயல்படுறாரு, நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில் எப்படி இடைப்படுறாரு, எந்த விஷயத்துல நம்மளை அது உணர்த்துது, கர்த்தர்ன்றது நம்ம வாழ்க்கையில் எந்த இடத்துல உணர்த்துது, எப்படியெல்லாம் உணர்த்துது அப்படின்றதால இந்த பிரமிளாவை சோதிச்சு பார்க்க மாட்டாங்க. எதுவுமே செய்யாதீங்க, சோதிக்காத, சாதனை பண்ணாத அப்படின்றதால இன்னைக்கு என்னாச்சு, நம்ம எதுலையுமே சாதிக்காத போயிட்டோம். சாதிக்காத ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துங்களோம். எப்படி பைபிள் படிக்காதவங்க கடனில் வாழறாங்களே, பிரச்சனையில் வாழறாங்களே, அது மாதிரி நாமளும் பைபிள் படித்து கோயிலுக்கு போய் ஜெபம் பண்ணி இதை பண்ணி அதை பண்ணுறவங்களும் இதே வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறோம். ஒரு வித்தியாசமான வாழ்க்கை இல்லை, ஒரு சாதாரண மனுஷன் வாழ்க்கை தான். என்ன, இயேசு அறியாதவன், பைபிள் படிக்காதவன், எதையும் பகுத்தறிவோடு சிந்திக்காதவங்க வாழற வாழ்க்கை தான் நாம வாழ்ந்துக்கிறோம். இப்போ சாதிக்காதன்றாங்க. எப்படி சாதிக்காத இருக்கிறது? சைலண்டா இருந்துடலாமா? சாதிக்காத சைலண்டாவே இருந்துடலாமா? எதுலையும் நம்ம முயற்சி செய்யாத, நாம செய்யற செயல்ல ஒரு நேர்மை இருக்கணும், ஒரு சித்தம் இருக்கணும். சித்தம்னா சுத்தம் தான் சித்தம். நம்முடைய வீடுகளை சுத்தமாக வைத்துக் கொள்வதா சித்தம், அது ஒரு சாதனை. வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது ஒரு சாதனை. சோம்பேறித்தனமா இல்லாத, அங்கங்க அழுக்கோடு இருந்துன்னு, பாத்ரூம் அழுக்கு, கிச்சன் அழுக்கு, இப்படியெல்லாம் இருந்துன்னு, நம்ம ட்ரெஸ் அழுக்கு, தலை குளிக்காத, இதெல்லாம் சரியா செஞ்சாவே அதான் சாதனை. ஒரு பெரிய விஷயம், சாதனைன்றது பெரிய விஷயம் கிடையாது. நோபல் பரிசு பெற்றவங்க தான் சாதிச்சிட்டாங்க, அதெல்லாம் கிடையாது. நம்முடைய வேலைகளை, அன்றாட வேலைகளை சரியா செய்தாலே சாதனை. நம்முடைய சரீரத்தை ஆரோக்கியமா வியாதியில அகப்படாத பார்த்துக்கிறது அது ஒரு சாதனை. எதையும் செய்யாத, சாதிக்காத, ஒரு கஷ்டத்திலே இருந்துட்டு போங்க, வியாதியிலே இருந்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி இந்த பிரமிளா சொல்றது. அது இந்த மாதிரி டையட்ஸின்னு தான் சொல்லுவாங்க. இது டையட்ஸின்னு தான் சொல்லணுமா, பிரசவம் பண்ணணுமா? நீ இப்போ பரிசுத்தம்னா அந்த வெள்ளமா இருக்கு, கருப்பு சாயம் பூசத்தா பெரிய பரிசுத்தமா? பிரமிளாவில் நான் கேட்குறேன். ஒரு வேஷதாரிகளாம் இன்னைக்கு வந்துட்டாங்க. மைக்கு பிடிச்சின்னு, மைக் இருக்குது, யூடியூப் இருக்குது அப்படின்றது நினச்சிக்கின்னு இன்னைக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் உணர்றாங்க. யூடியூப்பில் நம்ம ஏதாவது பேசி ஆகணுமே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உங்கள் கடவுள் உங்களுக்கு தேவரெலாம் இருக்க வேண்டாம் அப்படின்றாங்க. அதில் இதெல்லாம் கேட்கும்போது பெண்கள் என்ன செய்கிறாங்க, கடவுளை மதிக்கிறது கிடையாது. உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு தேவரெலாம் இருக்க வேண்டாம் அப்படின்றாங்க. அப்போ ஒரு பிள்ளையை நம்ம மதித்து அவனுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சால் தான் ஒரு பிள்ளையாக இருப்பான். அவனுக்கு இதை மதிக்காத, அவனை பராமரிக்காத, அவனுக்கு தேவையான செய்யாத இருந்தோம்னா அது என்ன செய்யும், நம்ம பிள்ளை என்ன செய்யும், மனம் போன போக்கில் போயிடும். கல்வியில் ஒரு நாட்டம் இல்லாத, ஆரோக்கியமாக இல்லாத, ஒழுக்கம் கெட்டு இப்படி தான் போயிடும். அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும். தேவனே இதான் சொல்றாரு,
இனி என்ன ஏன் தேவன் தேவன்ற? உன்னுடைய நான் படித்த மனிதனை, உன்னோடு இருக்கும் கணவன் மனைவி பிள்ளைகளை நீ தேவர்களாக நினை. பைபிளே தேவர்களாக தேவர்கள் நினைத்து நம்மளை. இந்த பிரமிளா வந்துட்டு இன்னைக்கு அவங்களாம் தேவர் கிடையாது. இந்த மாதிரி ஆட்களால் தான் இன்னைக்கு நம்ம குழம்பி போய் திரியிறோம். ஒருத்தர் மதிக்கிறது கிடையாது. இதை மதிக்காத தன்னுடைய கணவனையும் மனைவியோ பிள்ளைகளையும் மதிக்காத இந்த பிரமிளா பேசுகிற பிரசங்கத்தை கேட்டதுனால தான் இன்னைக்கு கேட்டு அதை கைத்தட்டுறாங்க பாருங்க. அதை பேசுறது அது ரொம்ப விவரமாக பேசுகிற மாதிரி அதை கைத்தட்டுறாங்க அந்த அங்கே இருக்கிற மக்கள். இப்படித்தான் இருக்கிறாங்க, சிந்திக்கிறது கிடையாது. யார் என்ன சொல்கிறாங்களோ அவங்க மைக்கை பிடிச்சி பிரசங்கம் பைபிளை வச்சு பிரசங்கம் பண்ணிட்டு அவங்க சொல்றதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லிட்டு கைத்தட்ட ஆரம்பிச்சுறாங்க. அவங்க போயிட்டு மணிக்கணக்கில் அவங்க முன்னால் உட்காந்துக்கிறது, வீட்டு வேலைகளை விட்டுட்டு தன்னுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக்கின்னு. இப்படித்தான் இன்றைய கிறிஸ்துவ போயின்னு இருக்குது. நாம் இதிலிருந்து விலகி இவர்களெல்லாம் விட்டு விலக வேண்டும் என்று வேதம் இவரை விட்டு விலகி ஓடுங்கள். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.